நாம் தமிழர். நாம் தமிழர் அணி வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் தான் அந்த கட்சியுடைய வளர்ச்சியை பார்க்க முடிந்தது. அந்த கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் யாருன்னு கேட்டால், நீங்கள் பெங்களூர் விஜயலட்சுமி, அந்த அம்மா தான் நாம் தமிழருடைய கொள்கை பரப்பு செயலாளர். அந்த அம்மா இப்போ அரசியலுக்கு வந்தால் பரபரப்பாயிரும். அந்த அம்மாவை இப்போ அமைதிப்படுத்தி வச்சுருக்காங்க. அந்த அம்மா எப்போ அரசியலுக்கு வரும், எப்போ வீடியோ போடும் தெரியாது. அந்த வீடியோ தான் நாம் தமிழருடைய கொள்கை பரப்பு பிரகடனம். சீமான் அரசியல் பண்ணால் 3வது இடத்துலேருந்து 4வது இடத்துக்கு போயிடும் பிஜேபி. ஆனால் சீமா அரசியல் பண்ணல. ஆனால் அதனால் 5.5% வச்சுருக்கிற சீமா முழுமையான அரசியல் செய்தால் அது 8% வந்தால் 4வது இடத்துக்கு போயிடும் பிஜேபி. ஆனால் சீமானுடைய அரசியல் நீங்கள் பரபரப்பான அரசியல் இல்லை. அதனால தான் 3வது இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு பிஜேபி போராடுகிறது. பிஜேபியை பொறுத்தவரை பிஜேபி கடந்த காலத்தில் திமுக அதிமுக சவாரி தான். இந்த சவாரியை தனியாக சவாரி செய்தால் பிஜேபி மரணப்படுகொலிக்கு தான் போகும். அதிமுக பிஜேபியோடு இருந்ததுக்கே அதிமுக கரையேறுவதற்கு படாத பாடுபட வேண்டியிருக்கு. ஆனால் அதிமுகவை கழட்டி விட்ட பிஜேபி எப்படி அதிகாரத்துக்கு வரும், 10 சீட்டை பிடிக்கும்? அதிமுகவே 10 சீட்டை பிடிக்குமான பெரிய கேள்விக்குறி. அடித்தளமே இல்லாமல் பிஜேபி அதிமுக திமுகவை எதிர்ப்பது தான் அரசியல். இந்த அரசியலை நோக்கித்தான் பிஜேபி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. இது எதிர்காலத்தில் எந்த விதமான வாக்கு வங்கியையும் தக்க வைத்து கொள்ள முடியாது. அதிமுகவோடு சேரணும் பிஜேபி, இல்லை திமுகவோடு பிஜேபி சேரணும். இரண்டும் சேர்ந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் தன்னை தக்க வைத்து கொள்ள முடியும். அதற்கான எந்த அடித்தளமும் இல்லாமல் பிஜேபி தேர்தல் முடிந்த பிறகு தனித்து விடப்படும். இதுதான் பிஜேபியினுடைய இறுதி நிலை. வணக்கம். ஸ்பாட்லைட் தமிழ்நாடு நேயர்களுக்கு. தமிழக அரசியல். தமிழகத்தில் 4 முனை போட்டி. 4 முனை போட்டி என்பது தமிழகத்திற்கு இது புதிதல்ல. பலமுறை பல நாடாளுமன்ற தேர்தல்கள் ஏறக்குறைய 3 முனை போட்டி, 4 முனை போட்டி, 5 முனை போட்டி வரை இந்த தமிழகம் சந்தித்திருக்கிறது. திமுக ஒரு பிரம்மாண்ட கூட்டணி அமைத்திருக்கிறது. அந்த கூட்டணி கடந்த தேர்தலில் வெற்றி கூட்டணியாக அமைந்தது. இந்த கூட்டணி அகில இந்திய காங்கிரஸ் கட்சி, அதே போன்று விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்டுகள், கொங்கு ஈஸ்வரன், வேல்முருகன், இப்படி வைகோ போன்றவர்கள்லாம் இந்த கூட்டணியை பலமாக்கி இருக்கிறார்கள். அடுத்து அதிமுக கூட்டணி. அதிமுக ஏறக்குறைய 5 ஆண்டு காலம் பிஜேபியோடு பயணம் செய்துவிட்டு பிஜேபியுடைய பலனை பெற்றுக்கொண்டு ஆட்சியை காப்பாற்றி கொண்டு, ஆட்சியை தக்க வைத்து கொண்டு, இரட்டை இலையை காப்பாற்றி கொண்டு, எதிரிகளையெல்லாம் துவாம்சம் செய்துவிட்டு ஓபிஎஸ், டிடிவி, சசிகலாவையெல்லாம் வெளியே அனுப்புவதற்கு பிஜேபியை பயன்படுத்தி கொண்டு புத்திசாலித்தனமாக முஸ்லீம் கிறிஸ்துவர் வாக்குகள் தனக்கு பிஜேபியோடு பயணித்தால் எந்த காலத்திலும் திமுகவுக்கு போய்விடும். தனக்கு எந்த காலத்திலும் இந்த 13% வாக்கு 1% கூட பழுதில்லாமல் திமுகவுக்கு அனுப்பி வைக்கிற வேலையை நாம் 5 ஆண்டு காலம் செய்திருக்கிறோம் என்று எடப்பாடி தெரிந்து கொண்டதனுடைய விளைவு பிஜேபியோடு தேனிலவை முடித்து கொண்டு வெளியேறிவிட்டார். பிஜேபி வேறு வழி இல்லாமல் அதிமுக கூட்டணிக்காக கதவுகளையும் ஜன்னல்களையும் பின்வாசல் முன்வாசல் அனைத்து வாசல்களையும் திறந்து வைத்து எந்த விதமான நகர்வுகளும் முன்னேற்றங்கள் இல்லாமல் ஒரு கூட்டணி அமைக்க வேண்டிய தேவை ஏற்பட்டு விட்டது பிஜேபிக்கு. பிஜேபி ஒவ்வொரு கூட்டணியும் மிரட்டியே அழைக்க வேண்டியதாக இருந்தது. உதாரணத்துக்கு பாமக, தேமுக திக தலைவர் விஜயகாந்தனுடைய மனைவி பிரேமலதா என்னை விரட்டுகிறார்கள்,
இடி வரும் என்கிறார்கள், ஐடி வரும் என்கிறார்கள், இப்படியெல்லாம் என்னை மிரட்டுகிறாள் என்று பிரேமலதா இப்பொழுது பத்திரிகையாளர்களிடம் புலம்புகிறார். ராமதாஸ் புலம்பாமலே ராமதாஸ் மகனும் 2 பேரும் பிஜேபி கூட்டணியில் ஐக்கியமாகிவிட்டார்கள். நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய பல கட்சிகள் லட்டர்பேடை மட்டும் வைத்து கொண்டு இருக்கிறது. உதாரணத்திற்கு தேவநாதன் யாதவ் இந்திய கல்வி மற்றும் முன்னேற்ற கழகம் என்று ஒரு கட்சி வச்சுருக்கார். அது யாருக்குமே தெரியாது, பக்கத்து வீட்டுக்காரனுக்கே தெரியாது. அடுத்து ஒரு பெரிய கட்சி ஐஜேகே, கல்வி கொள்ளையர் பச்சைமுத்து வச்சுருக்கிற கட்சி. அடுத்து ஏசி சண்முகம் கட்சி, ஜான் பாண்டியன் கட்சி, இப்படி பல கட்சிகள், லட்டர்பேடு கட்சிகள் ஒரு கூட்டணியாக பிஜேபி உருவாகியிருக்கிறது. அண்ணாமலை இந்த லட்டர்பேடு கட்சிகளை வைத்து கொண்டு தான் வெற்றி பெற்று விடுவோம், எப்படியும் டபுள் டிஜிட்டல் 10க்கு மேலே ஜெயிச்சிருவோங்கிறார். ஜெயிப்பதோடு மட்டுமல்ல, அதிமுகவை அழிச்சிருவோங்கிறார். திமுகவை அழித்து முடிச்சாச்சு, அதிமுகவை அழிச்சிருவோம். அதிமுக ஜூன் 4க்கு மேலே தன்னுடைய பினாமிகளான ஓபிஎஸ் டிடிவிக்கு பின்னாடி வந்துருங்கிறார். இது தமிழக அரசியலில் பரபரப்பாக பார்க்கப்படுகிறது. பிஜேபி அளிக்கக்கூடிய நிலைமையில் திமுகவும் அதிமுகவும் இருக்குது. இது தமிழர்களுடைய பலவீனத்தை காட்டுகிறது. பிஜேபி திமுக அதிமுக தோளிலே சவாரி செய்வதுதான் அவர்களுடைய வளமை. இன்றைக்கி 4 எம்எல்ஏக்கள், நயினார் நாகேந்திரன், வானதி, காந்தி, கவுந்தப்பாடி நம்ம ஆற்றல் அசோக்குடைய மாமியார், இந்த 4 எம்எல்ஏக்களுமே அதிமுக தயவில் கிடைத்தது தான். அதனால தான் அண்ணாமலை அதிமுகவை அழித்து விடுவாங்க இந்த கோஷத்தை சொல்லுகிறார். 4 அணி, கடைசி அணி நாம் தமிழர் அணி வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் தான் அந்த கட்சியுடைய வளர்ச்சியை பார்க்க முடிந்தது. அந்த கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் யாருன்னு கேட்டால், நீங்கள் பெங்களூர் விஜயலட்சுமி, அந்த அம்மா தான் நாம் தமிழருடைய கொள்கை பரப்பு செயலாளர். அந்த அம்மா இப்போ அரசியலுக்கு வந்தால் பரபரப்பாயிரும். அந்த அம்மாவை இப்போ அமைதிப்படுத்தி வச்சுருக்காங்க. அந்த அம்மா எப்போ அரசியலுக்கு வரும், எப்போ வீடியோ போடும் தெரியாது. அந்த வீடியோ தான் நாம் தமிழருடைய கொள்கை பரப்பு பிரகடனம். இப்படியாக 4 கூட்டணிகள் களத்திலே நிற்கிறது. முதல் திமுக 40 சீட்டை வெற்றி பெற்றுவிடும் என்று சொல்லுவதற்கு அடிப்படை ஆதாரம் இருக்குது. என்ன ஆதாரம்னா, சைலண்ட் வாக்காளர்கள், அதாவது முஸ்லீம் கிறிஸ்தவர்கள், இவர்கள் எந்த கட்சியும் சாராதவர்கள். இவர்கள் தங்களுடைய சிறுபான்மை நலனை பற்றி அச்சப்படுகிறவர்கள். பிஜேபி முஸ்லீம் கிறிஸ்தவர்களை வஞ்சிப்பது தான் ஒரு பிரதான கொள்கை. அந்த கொள்கையிலிருந்து வெளியேறுவதற்கு அந்த சிறுபான்மை கிறிஸ்தவர் முஸ்லீம்கள் போக்கிடம் தெரியாமல் அவர்கள் அலைந்து கொண்டிருந்த பொழுது தான் கிடைச்ச கூட்டணி தான் திமுகவில் அவர்கள் நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். திமுக நம்மை காப்பாற்றும் என்று நினைக்கிறார்கள். இதன் காரணமாக சிறுபான்மை முஸ்லீம் கிறிஸ்தவர்களுடைய வாக்கு திமுகவுக்கு ரிசர்வ் செய்யப்பட்டு விட்டது. ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டுங்கிற போல் முஸ்லீம் கிறிஸ்தவர் வாக்கு 10% திமுகவுக்கு ரெடிமேடாக ரெடி ஆயிடுச்சு. அப்போது அதிமுக நிலைமை முஸ்லீம்கள் வாக்கே இல்லை. அதுக்காக தான் எடப்பாடி பிஜேபியை உடைச்சிட்டு வந்து எஸ்டிபிஐ முபாரக்கை தன்னுடைய இரட்டை இலை சின்னத்தில் நிறுத்தியிருக்கார் திண்டுக்கல்ல. அவரை வெற்றி பெற வைத்து நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி முஸ்லீம்களுடைய நம்பிக்கை பெற வேண்டிய நிலையில் இருக்கார் எடப்பாடி. முஸ்லீம் கிறிஸ்துவர்கள் வாக்கு இருந்தால் தான் 26 முதலமைச்சர் ஆக முடியும். முதலமைச்சர் ஆனால் தான் கட்சியை காப்பாற்ற முடியும். 26 முதலமைச்சர் ஆகலைன்னா அதிமுக மீண்டும் 5 வருஷம் காத்திருக்கும். அப்படி காத்திருப்பதற்கு காரணம் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்கள். இந்த முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் தான் திமுகவை வெற்றி பெற வைத்தார்கள். அதே போல்
அவர்களுடைய வாக்கு தான் அதிமுகவை வெற்றி பெற வைக்கும். வேறு வழியே இல்லை. திமுக மீது வெறுப்புற்ற வாக்காளர்கள் வாக்கு அதிமுகவுக்கு வரும். ஆனால் கொத்தாக வருகிற வாக்கு 13%. இந்த 13% வாக்கு தான் அதிமுகவும் காத்துட்ருக்கு, திமுகவும் வைத்திருக்கு. இதை உடைக்கணும். அதுக்கு என்ன வழி? இதுதான் எடப்பாடியினுடைய 24 மணி நேர சிந்தனை. அடுத்து 4% வாக்கை வைத்திருக்கிற சிறுத்தைகள், திருமாவளவன் எப்படியாவது கொண்டு வந்துடணும் அதிமுக கூட்டணிக்கு. அப்படி வந்தால்தான் சிறுபான்மை வாக்குகள் அதிமுக பக்கம் திரும்பும். தலித்துக்கள் வாக்கு கெட்டியாக 4%, கிறித்தவர்கள் வாக்கு 3%, 4, 3, 7, முஸ்லீம் வாக்கு 10%. 17% வாக்கை எடப்பாடி மலையை உடைத்து நீங்கள் தரையை காண்பதைப் போல கடுமையாக முயற்சி செய்ய ஆரம்பிச்சிருக்கார் இந்த தேர்தலில். திருமாவளவனை எதிர்த்து சிதம்பரத்தில் கடுமையான போக்கை கையாளவில்லை. அதே போல் முஸ்லீம் வாக்காளர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் தன்னை முஸ்லீமுடைய பாதுகாவலனாக தன்னை நிலைநிறுத்தி கொள்ளுகிறார். கிறித்துவ வாக்காளர்கள் உள்ள பகுதியில் கிறித்துவர்களிடம் நான் நம்பிக்கையான ஆள், என்னை நம்புங்கள். கடந்த காலத்தில் பிஜேபிக்கு யோடு சேர்ந்து நான் வரலாற்று தவறுகளை செய்து விட்டேன் என்று தன்னிலை விளக்கம் கொடுக்குறார். இந்த தன்னிலை விளக்கம் முஸ்லீம், கிறித்துவ, தலித் 17% வாக்கு இருக்குது. இந்த 17% வாக்குகள் எந்த காலத்திலையும் பிஜேபி கிடைக்காது. பிஜேபியோடு சேர்ந்திருந்தவனுக்கும் கிடைக்காது. பிஜேபியோடு ஏன் சேர்ந்தோன்னா ஆட்சியை காப்பாற்றணும். ஜெயலலிதா ஜெயிச்சு கொடுத்துட்டு போயிடுச்சு. ஜெயிச்சு கொடுத்துட்டு போனதை காப்பாற்றணும்னா அன்றைக்கி இருக்கிற ஒரே பராசுரன் யமாகதகன் யார்? பிஜேபி தான். அப்போது பிஜேபியோடு சேர்ந்தால்தான் அன்றைக்கி எடப்பாடி அதிமுக முழுசாக இருக்குது. பிஜேபியோடு எடப்பாடி சேரலைன்னா 4 அதிமுகவை மாறி இருக்க, ஆட்சிக்கு வந்துடும். ஆட்சியை காப்பாற்றுவதற்காக எடப்பாடி செய்த தந்திரம் தான் பிஜேபி கூட்டு. இப்போ அதே கூட்ட டிப்ளமசியை உடைச்சிட்டு வெளியே வந்துட்டார். வெளியே வந்தால் முஸ்லீம், கிறிஸ்தவர்கள், தலித்துகள் நம்ப மறுக்கிறார்கள். ஏன் நம்ப மறுக்கிறார்கள்னால், நீங்கள் என்ஆர்சி சிஐஏ சட்டம் முஸ்லீம்களை அனைவரையும் முகாமில் அடைக்கணும். அவர்களெல்லாம் பாகிஸ்தான் ஊடுருவல், பங்களாதேஷ் ஊடுருவல் இல்லை அப்படின்னு நிரூபிக்கணும்னா பிறப்பு சான்றிதழ் கொடு. 75 வயசு 70 வயசு ஆனவர்கள் பிறப்பு சான்றிதழே இல்லை. 50 வயசு இருப்பவனுக்கே இல்லை. 50 வருடங்களுக்கு முன்பு இந்த செட்டப், கார்ப்பரேஷன் செட்டப்பு, பிஓ செட்டப்பு இல்லை. அதன் காரணமாக யாருக்கும் ஆவணங்களை பராமரிக்க முடியல. பிஜேபி தன்னை முஸ்லீம்களுக்கும், கிறிஸ்தவர்களுக்கும், தலித்துகளுக்கும் எதிரியாக கட்டமைப்பதின் மூலம் பெரும்பான்மையான இந்துக்களுக்கு நண்பர் என்று நம்ப வைக்கிறது. இது மற்ற சிறுபான்மை மக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்துகிறது. இதன் விளைவாக இப்பொழுது என்ன நடக்குதுன்னா, முழுக்க பிஜேபியை விட்டு அனைத்து வாக்குகளும் வெகு தூரம் விலகிவிட்டது. இதை தக்க வைப்பதற்காக பிஜேபி என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பது சிறுபான்மை சமூகத்துக்கு மேலும் அச்சத்தை ஏற்படுத்துகிறது. இப்படி அச்சத்தை ஏற்படுத்துகிற பொழுது இந்த அச்சம்தான் பிஜேபியை விட்டு சிறுபான்மை சமூகத்தையும், சிறுபான்மை சமூகத்தை நம்பி பெரும்பான்மை சமூகமும் மிகப்பெரிய இடைவெளியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த இடைவெளியை மிகப்பெரிய பாதிப்பு யாருக்குன்னா எடப்பாடி கிடச்சிது. எடப்பாடியை சிறுபான்மை மக்கள் நம்ப மறுத்தார்கள்னா பிஜேபியோடு பயணம் செய்த காரணத்தினால தான். அப்போது எடப்பாடி பிஜேபி விட்டு விலகி வந்து இப்பொழுது தன்னை நம்ப சொல்லுகிறார் சிறுபான்மை மக்களிடம். இதுதான் இப்போ இவர்களுடைய வாக்கு. பிஜேபியினுடைய வாக்கு வங்கி என்ன இந்த தேர்தலில்னா, பிஜேபி நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெரும்பான்மை மக்களுக்கு ஆதரவாக இருப்போம், சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இருப்போம். இதுதான். ஆக பெரும்பான்மை மக்களும் நம்ப மறுக்கிறார்கள், சிறுபான்மை மக்களும் நம்ப மறுக்கிறார்கள். தமிழ்நாடு களத்தில் அகில இந்திய களம் வேறு பிஜேபிக்கு, ஆனால் தமிழ்நாடு களம் அப்படி இல்லை. தமிழ்நாடு களத்தை பொறுத்தவரை தமிழ்நாடு களம் எப்படி இருக்குன்னா, இது பெரியார் இயக்கம்,
பிஜேபிக்கு எதிர்ப்பு மனநிலை. அதனால் 3வது இடத்தை தக்க வைக்குமா பிஜேபி, டெபாசிட் வாங்குமா, என்ன பரபரப்பு அரசியலை செய்தாலும், மோடி ரோடு ஷோ நடத்தினாலும், அமித்ஷா ஃப்ளவர் ஷோ நடத்தினாலும், என்ன ஷோ பீப்புள் ஷோ நடத்தினாலும் சரி, பிஜேபி ஷோ நடத்தினாலும் சரி, பிஜேபியை பொறுத்தவரை 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு விட்டது. 2வது இடம் அதிமுகவுக்கு தான். 3வது இடத்தில் தள்ளப்பட்டு விட்டது. இந்த 3வது இடத்தை தக்க வைப்பதற்காக பிஜேபி போராடுது. அண்ணாமலையை பொறுத்தவரை அதிரடி அரசியல் செய்கிறார். ஆனால் இந்த அதிரடி அரசியல் 2ஆம் இடத்துக்கு பிஜேபி கொண்டு வருமானா கண்டிப்பாக கொண்டு வராது. ஏன்? பிஜேபியை பொறுத்தவரை பிஜேபி கடந்த காலத்தில் திமுக அதிமுக சவாரி தான். இந்த சவாரியை தனியாக சவாரி செய்தால் பிஜேபி மரண படுகொலைக்கு தான் போகும். அதிமுக பிஜேபியோடு இருந்ததுக்கே அதிமுக கரையேறுவதற்கு படாத பாடுபட வேண்டியிருக்கு. ஆனால் அதிமுகவை கழட்டி விட்ட பிஜேபி எப்படி அதிகாரத்துக்கு வரும்? 10 சீட்டை பிடிக்கும். அதிமுகவே 10 சீட்டை பிடிக்குமான பெரிய கேள்விக்குறி. ஏன்னா வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய தலித்து வாக்குகள், கம்யூனிஸ்ட் வாக்குகள், வைகோ போன 1/2%, 1%, கொங்கு ஈஸ்வரன், வேல்முருகன், இப்படி 20% அப்படியே திமுகட்டிருந்து பிரிக்கவே முடியாமல். அப்போ அதிமுக தன்னிடம் உள்ள 20% பெறுவதற்கே தான் இந்த தேர்தல். அப்போ இதில் எப்படி பிஜேபி 2வது இடத்துக்கு வரும்? சீமான் அரசியல் பண்ணால் 3வது இடத்துலேருந்து 4வது இடத்துக்கு போயிடும் பிஜேபி. ஆனால் சீமா அரசியல் பண்ணல. ஆனால் அதனால் 5.5% வச்சுருக்கிற சீமா முழுமையான அரசியல் செய்தால் அது 8% வந்தால் 4வது இடத்துக்கு போயிடும் பிஜேபி. ஆனால் சீமானுடைய அரசியல் நீங்கள் பரபரப்பான அரசியல் இல்லை. அதனால தான் 3வது இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு பிஜேபி போராடுகிறது. பிஜேபி கூட்டணி போராடுகிறது. பிஜேபியில் இருக்கக்கூடிய 0.5%, 1% வாக்கு வங்கியை வைத்திருக்கக்கூடிய கட்சிகளெல்லாம் இப்பொழுது தனக்கு 3வது இடத்தை தக்க வைத்தாலே போதும் என்ற நிலைமைக்கு வந்துவிட்டது. ஏசி சண்முகம் கடந்த முறை 9,000 வாக்கு வித்தியாசத்தில் தோற்றுவிட்டார். இப்போ அவர் பல லட்சங்களை கொடுத்து முஸ்லீம் வாக்களை பிரிக்கக்கூடிய மன்சூர் அலிகான களத்தில் இறக்கியிருக்கார். மன்சூர் அலிகான் துரைமுருகனுடைய முஸ்லீம் வாக்கை உடைக்கக்கூடிய வேலையை வேலூரில் செஞ்சிட்ருக்கார். இப்படி பல திரைமறைவு அஜால் குஜால் வேலைகளெல்லாம் இப்போ யார் செய்ய ஆரம்பிச்சிருக்கான்னா பிஜேபி கூட்டணி செய்ய ஆரம்பிச்சிருக்கு. பிஜேபி கூட்டணியை பொறுத்தவரை பிஜேபி கூட்டணி எப்படியாவது 3வது இடத்தை தக்க வைக்கணும். அதுதான் இப்போ அரசியல். ஏசிஎஸ் அதிமுக கூட்டணியில் இருந்த காரணத்தினால 9,000 ஓட்டு வித்தியாசத்தில் தோற்று போனார். இப்போ அதிமுகவே இல்லை. அதனால் அது 9,000 வாக்கிலிருந்து 90,000 வாக்கில் நீங்கள் இன்னும் லட்சக்கணக்கான வாக்கு பின்னோக்கி போகும். எத்தனை மன்சூர் அலிக்கான களத்தில் இறக்குனாலும் ஏசிஎஸ் வெற்றி பெற முடியாது. இதை துரைமுருகன் ரொம்ப தைரியமாக இருக்கார். அதிமுகன வாக்கு இருந்த காரணத்தினால் பிஜேபி நீங்கள் ஒரு வெற்றிக்கான இடத்தை நோக்கி நகர்ந்தது. இனி அது சாத்தியமில்லை. இதுதான் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, பிஜேபி கூட்டணி, நாம் தமிழர் கூட்டணி. இந்த 4 கூட்டணிகளும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டு களத்தில் 40 நமதே நாளை நமதே என்பது இந்த கூட்டணி பலம் திமுகவுக்கு. அதிமுக தனித்து விடப்பட்டிருக்கு. பிஜேபி அதிமுகவிலிருந்து பிரித்து அறியப்பட்டிருக்கிறது. நாம் தமிழர் தனியாக நிற்குது. இந்த தமிழ்நாடு களம் என்பது முழுக்க முழுக்க பிஜேபிக்கு எதிரான களமாக மாற்றப்பட்டிருக்கு. அதிமுகவுக்கு எதிரான களமாக இருந்த அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு எதிராக இருந்த களம் இப்பொழுது முற்றுமுழுதாக பிஜேபிக்கு எதிரான களமாக மாற்றப்பட்டிருக்கு. திமுகவும் பிஜேபி எதுக்குது, அதிமுகவும் பிஜேபி எதுக்குது, பிஜேபி 2 கழகங்களை எதிர்க்குது. அப்போது 3வது இடம் 4வது இடத்திற்கு தள்ளி கொண்டு போக வைத்திருக்கிறது பிஜேபியை பொறுத்தவரை பிஜேபி 3வது இடத்தை தக்க வைத்தாலே தமிழ்நாட்டில் அது தன்னுடைய அடுத்த கட்ட நகர்விற்கான படி அமைக்கப்பட்டு விட்டது என்று கருதலாம். ஆனால் அதற்கான அடித்தளமே இல்லாமல் பிஜேபி
அதிமுக திமுகவை எதிர்ப்பது தான் அரசியல். இந்த அரசியலை நோக்கித்தான் பிஜேபி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. இது எதிர்காலத்தில் எந்த விதமான வாக்கு வங்கியையும் தக்க வைத்து கொள்ள முடியாது. அதிமுகவோடு சேரணும் பிஜேபி, இல்லை திமுகவோடு பிஜேபி சேரணும். இரண்டும் சேர்ந்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் தன்னை தக்க வைத்து கொள்ள முடியும். அதற்கான எந்த அடித்தளமும் இல்லாமல் பிஜேபி தேர்தல் முடிந்த பிறகு தனித்து விடப்படும். இதுதான் பிஜேபியினுடைய இறுதி நிலை. நன்றி, வணக்கம்.